ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 9 நாளைக்கு தினம் ஆடி வெள்ளியோட வரக்கூடிய கருட பஞ்சமி. இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது இல்லை எல்லா பொருளையுமாவது வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி வைக்கிறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களுக்கும் குறைவில்லாமல் வாழ முடியும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கருட பஞ்சமியோட வழிபாடை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் கருட பஞ்சமி வருது. அன்றைய தினம் நீங்கள் கருடாழ்வார வழிபாடு செய்யணும். அப்படி கருடாழ்வார வழிபாடு செஞ்சிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பய உணர்வு, பதட்டம் இதெல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு தைரியமான நபராக வாழ முடியும். அதே மாதிரி எதிர்பாராத விபத்துக்கள்லேருந்து காக்கக்கூடிய ஒரு கடவுளும் இந்த கருடாழ்வார் தான். அப்படி நமக்கு வரக்கூடிய எதிர்பாராத ஆபத்துக்கள்லேருந்தும் நமக்கு காவலாக இருப்பார். அப்படிப்பட்ட கருட பஞ்சமியை எந்த முறையில் வழிபாடு செய்யணும், அன்றைய தினம் ஆடி வெள்ளியோடு சேர்ந்து வரக்கூடிய நாள் அப்படிங்கிறதால என்ன பொருளாக வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கருட பஞ்சமி அப்படிங்கிறது காலையில் 9 மணிலேருந்து 10:20 மணி, அப்படி இல்லைனா மதியம் 12 மணிலேருந்து 1 மணி, இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்ய பயன்படுத்திக்கோங்க. காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. அதே நேரம் பஞ்சமி அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகத்து வர்றது இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாராகி தாய் தான். பஞ்சமி ஆடி வெள்ளியோடு சேர்ந்து வருது. கூடவே கருட பஞ்சமியாக வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆடி வெள்ளி நாளைய தினம் நீங்கள் கருடாழ்வாரையும் வணங்கலாம். பஞ்சமி திதி அப்படிங்கிறதால வாராகி அம்மனையும் எப்பவும் போல் பஞ்சமி திதிக்கு வழிபாடு செய்கிற மாதிரி வழிபாடு செய்யலாம். நாளைய தினம் உங்கள் வீட்டில் கட்டாயம் கருடாழ்வாரை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்ய முடியாதவங்க கௌரியை வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கௌரி தேவியை நாம் வழிபாடு செய்யும்போது பல நன்மைகள் ஏற்படும். எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக நீங்கிடும். இந்த கௌரி தேவி அப்படிங்கிறவங்க யாரும் கிடையாது, மகாலட்சுமி, அம்பாள், அம்மன் இந்த சொரூபம் தான். வீட்லேயே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் கருடாழ்வாருக்கு துளசி மாலை சாற்றி கொழுக்கட்டையை படைச்சி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். வீட்டில் வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் வீட்டில் கருடன் படம் இருந்தால் அந்த படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லைனா பெருமாள் படத்தோட கருடாழ்வார் இருப்பார். அதுவும் இல்லையா, வெறும் பெருமாள் படத்தை மட்டும் வச்சு கூட வழிபாடு செய்யலாம். எந்த ஃபோட்டோ இருக்கோ அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. பெருமாள் படத்தை வச்சு வழிபாடு செய்கிறதா இருந்தால் துளசி மாலை சாட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை மனசார வாய்விட்டு சொல்லுங்கள். பெருமாளோட படத்தை வச்சு வழிபாடு செய்யும்போது பெருமாளுக்கு தகுந்த மந்திரத்தை கூட சொல்லலாம். நீங்கள் கருடாழ்வாருக்கோ பெருமாளுக்கோ ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யும்போது அதே நேரம் இன்னொரு பக்கம் வாராகி அம்மனையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. பஞ்சமி அப்படிங்கிறதால வாராகி அம்மனுக்கான வழிபாட்டையும் ஒரு புறம் நீங்கள் செய்யலாம். வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுமே அவங்களுக்கு ரொம்ப உகந்த பொருட்கள் தான். குறிப்பாக சொல்லணும்னா கிழங்கு வகைகள். இந்த கிழங்கு வகைகளில் ஏதாவது ஒரு கிழங்கு வகையை வாங்கி வாராகி அம்மனுக்கு நைவேத்தியமாக செய்யுங்க. உளுந்து வடை செஞ்சு வச்சு படைக்கலாம். மாதுளம் பழத்தை வாங்கிட்டு வந்து அதை முத்துக்களாக உரித்து தேன் ஊற்றி படைக்கலாம். கருடாழ்வாருக்கு உகந்த கருட பஞ்சமி, வாராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதி, இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில், அதுவும் ஆடி வெள்ளி சேர்ந்து வருது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலன் கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள்னு சிலது இருக்குது. மங்களகாரனாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானோட அருள் ஒருத்தவங்களுக்கு இருந்துட்டாலே அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். இதுக்கு காரணம் செவ்வாய் பகவானோட அருள் இருந்தால் தான் திருமண பாக்கியமோ குழந்தை பாக்கியமோ ஏற்படும். அதே மாதிரி சொந்தமாக வீடு நிலம் வாங்குகிற யோகமும் உண்டாகும். கடன் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய எந்த பொருளை வேணாலும் நீங்கள் வாங்கலாம். உதாரணத்துக்கு துவரம்பருப்பு. முதலிடத்தை பிடிக்கிறது பருப்பு வகைகள் தான். இந்த பருப்பு வகைகளில் ஏதாவது ஒரு பருப்பை நாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கிறது மூலயமா மங்களகரமான வாழ்க்கை அமையும். ஆடி மாதத்தில் நம்ம வீட்டில் திருமாங்கல்ய சரடு அப்படிங்கிறதுக்கு குறைவில்லாமல் பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் திருமாங்கல்ய சரடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா தாலி சரடு செட்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்கலாம். அடுத்ததாக வீட்டில் வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது நிறைவாக இருக்கணும். எந்த ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாங்கல்ய சரடையும் வெற்றிலை பாக்கையும் வச்சு பிரசாதமாக கொடுக்கணும். கூடவே ஒரு இனிப்பு வகைகளையும் கொடுக்கணும். இப்படி கொடுக்கறது மூலயமா மகாலட்சுமி தாயாரோட அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிரியே நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட இந்த வழிமுறைகளை பின்பற்றிங்கன்னா அவங்க நண்பராக மாறிடுவாங்க.
வீட்டில் எப்போதுமே இனிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் இனிப்பு வாங்கி வச்சுடுங்க. அடுத்ததாக ஆடி வெள்ளியில் வரக்கூடிய கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று வாங்கணும். அதாவது சுக்கிரனோட அம்சம் பொருந்திய சில பொருட்கள்னு இருக்குது. அதில் ஒரு பொருள் வெள்ளி. அதுலேயும் குறிப்பாக வெள்ளி சாவி கொத்து வாங்குற மாதிரி இருந்தால் நாளைய தினம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதை வாங்கி பணத்தையும் நகையும் வச்சுருக்கக்கூடிய பீரோ, லாக்கர் இது மாதிரி இடத்துக்கு நீங்கள் அந்த வெள்ளி சாவி கொத்தை சாவியில் கோத்து வச்சுக்கலாம். அது மூலயமா வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாகும். அடுத்ததாக மீன் சம்மந்தப்பட்ட பொம்மைகள், ஏதாவது ஒரு பொம்மை, மீன் பொம்மை, பீங்கான் பொம்மையோ மர பொம்மையோ, கோவில்களில் திருவிழாக்களை ஆடி மாதத்தில் விற்றாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, அப்படிப்பட்ட மீன் பொம்மையை வாங்கிட்டு வந்து நாளைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஹாலில் ஷோகேஸில் கூட வைக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், நாளைய தினம் கருட பஞ்சமி அப்படிங்கிறதால சங்கு சக்கர நாமம், பெருமாளோட அடையாளமாக இருக்கக்கூடிய சங்கு சக்கர நாமத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். நீங்கள் சங்கு சக்கர நாமத்தை பீங்கான் சிலையாகவே விற்கும், அதை வாங்கிட்டு வந்து கூட பூஜை அறையில் வைக்கலாம். அப்படி இல்லையா, ஃபோட்டோ கடையில் சுவாமி படங்களை விற்கக்கூடிய தேவஸ்தான கடைகளில் சங்கு சக்கர நாமம் ஸ்டிக்கராக விற்கும். அந்த ஸ்டிக்கராவது வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் கதவுகளை ஒட்டி வைக்கலாம், இல்லை பீரோவில் ஒட்டி வைக்கலாம். அடுத்ததாக சில பேர் வெள்ளி நாணயங்கள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அவங்க நாளைய தினம் ஆடி வெள்ளியில் கருட பஞ்சமி சேர்ந்து வரக்கூடிய நாளில் வெள்ளி நாணயங்கள் வாங்கி வைக்கலாம். அந்த வெள்ளி நாணயங்களே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை பொறிச்ச மாதிரியோ இல்லை ஸ்ரீ சக்கரம் இருக்கிற மாதிரியோ கூட நீங்கள் வெள்ளி நாணயம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்புக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் செல்வம் செழித்து ஓங்கும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக நம்ம சொல்லிட முடியாது. பூஜை அறையில் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சை வச்சு வழிபடுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கள் காணாமல் போகிறத பார்க்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் வெள்ளை மொச்சை. அந்த ஒரு வெள்ளை மொச்சையை ஆடி வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி சேர்ந்து வரக்கூடிய நாளில் வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு கருட பஞ்சமி அப்படிங்கிறதால கருடாழ்வாருக்கு உகந்தது, பெருமாளுக்கு உகந்தது. அப்படிப்பட்ட நாளில் துளசி மணி மாலை, துளசி மாலை கிடையாது, துளசி மாலை அப்படிங்கிறது பெருமாள் கோவில்களில் வாசலில் துளசி இலைகளை வச்சு செய்யக்கூடிய மாலை. அது இல்லாமல் துளசியோட வேறு அந்த கட்டையை எடுத்து மணி செஞ்சு மாலை செய்வாங்க. அந்த துளசி மணி மாலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம், இல்லை கழுத்தில் அணிஞ்சிக்கிறதாலும் அணிஞ்சிக்கலாம். நீங்கள் அதை கழுத்தில் போட்டுக்கிறீங்களோ இல்லையோ, வீட்டோட பூஜை அறையில் வச்சு வழிபடுறதே தனி சிறப்பு தான். இந்த வருடம் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 வெள்ளிக்கிழமை இருக்குது. இப்போ நாளைக்கு கருட பஞ்சமி வர்றது 4வது வெள்ளிக்கிழமை. கடை வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வருது. அதுக்கான பிரத்யேக பதிவு நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரும். இது போக இப்போ 4வது வெள்ளியில் கருடாழ்வாருக்கு உகந்த கருட பஞ்சமி, வாராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதி, ஆடி வெள்ளி எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை முடிஞ்சால் எல்லா பொருளையோ கூட வாங்கி வைக்கிறதுக்கு வீட்டில் முயற்சி பண்ணுங்கள். அப்படி செய்கிறது மூலயமா ₹1 இருந்தால் கூட அது கோடி ரூபாயாக மாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். சீக்கிரமே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட தலையெழுத்தும் மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.